வணக்கம் மக்களே. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோன்னா, மீன் குழம்பு. மசாலா அரைக்காமல் தாளிப்பு தண்ணி மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் வில்லேஜ் சைடில் எல்லா பக்கம் செய்வாங்க. இருந்தாலும் இப்போ தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி மீன் குழம்பு செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எரிஞ்சிட்ருக்கு. தெரியுதான்னு தெரில. தெரியும். அடுத்து எண்ணெய் ஊற்றலாம். இதான் எண்ணெய் நடந்த கலரில் இருப்பாங்க. சுத்தமான செக்கில் வாங்கினா உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய். ஆனால் நல்லெண்ணெயான்னு ஆட்டினவங்களுக்கு தான் தெரியும். கம்மியாக ஊற்றிக்கலாம். போகும்போது எண்ணெய் காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கைவிட்டு பார்க்கலாமா? வேணாம், சுட்டுரும். அதனால் இதை கடுகு உளுந்து போட்டு பார்த்துடலாம். காஞ்சிருச்சு பாருங்கள். சுத்தமான செக்கெண்ணெய்னால தான் நொர நிறைய பொங்கி வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆனியன், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் கபார்னு கொட்டிடலாம். ஒரு கிண்டி எடுத்துக்கணும். இதில் இடித்து வச்ச, அதாவது கொஞ்சமாக இஞ்சி, நிறையா பூண்டு இது போட்டு இடித்து வச்சுருக்கேன். இதையும் எடுத்து போடலாம். அப்படியே ஒரு கிண்டே. இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதுதான் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும். ஆட்டாங்கல், அம்மிக்கல், சீரக மிளகு டீரிகள் விற்கிறாங்க. இப்போ யார் ஆட்டாங்கல்ல, அம்மிக்கல், சீரக மிளகு டீரிகள் வாங்குறாங்கன்னு தெரில. அவன் புலப்பத்தை போய் சுற்றிட்டு இருக்காரு. பச்சை மிளகாய் ஸ்மெல்லில் தனி ரகம்தான் போவோம். ஆனால் அரிசி இருக்கிறீங்களா சின்னங்கன்னா காலி. அதாவது இஞ்சி பூண்டு போட்டதுனால அடி பிடிக்குது. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிறோம். ஓகே, டன். அடுத்து இப்போ நம்ம எதை போடணும்? ஐயோ, தக்காளி போடணும். இதுக்கு பேர் தான் தக்காளி. ஒரு பெரிய சைஸு, கொஞ்சம் ஒரு குட்டி சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி குழம்பாயிரும். அதனால் இதை அப்படியே போட்டு போட்டாச்சு. இதை வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையானது என்ன பண்ணணும்? இதில் கொஞ்சமாக மல்லித்தூள். ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும். இந்த மல்லித்தூள் இது கசக்கும். அதிகமாக போடக்கூடாது. கொஞ்சமாக லைட்டான்னு சொல்லிட்டு நிறையா கொட்டேன்னு பார்க்குறேங்க. கொஞ்சம் தான். அடுத்து நம்ம தலைவர் சக்தி மசாலா மீன் குழம்பு. இதையும் கொஞ்சமாக, ஏன்னா பச்சை மிளகாய் நிறையா போட்டுக்கிறோம். இது நம்ம காரத்துக்கு தேவை. கொஞ்சமாக, நம்ம காரம் அதிகமாக பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக இதை இறக்கிறோம். அடுத்து இது குழம்பு மிளகாய் தூள். இது கொஞ்சமாக. இந்த பில்லாரம்மு மீன் குழம்பு, முட்டை குழம்பெல்லாம் எல்லா பொடியும் போட்டு வைப்பாங்க. என்னோட அந்த மாதிரி வைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது குழம்பு மசாலா, இது எல்லாமே போட்டு அரைச்சது, நல்லா இருக்குது. இதையும் கொஞ்சமாக இறக்கிறோம். அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு.
இப்போ நல்லா தெரியுதுங்களா பளிச்சுன்னு. நல்லா வணங்கட்டும். அதிலே அடி பிடிக்குது, வணங்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இல்லை, தேவைக்கு அளவுக்கு இப்படி உப்பு போட்டுடலாம். சால்ட், உப்பு சால்ட் ரெண்டும் ஒன்று தான். அடுத்து இந்த மஞ்சள் கலர் பவுட்ரு, மஞ்சத்தூள் அப்படி ஒரு ஒட்டி, இப்படி ஒரு பெரட்டை, அப்படி ஒரு பெரட்டு கலந்துட்டு போயிடணும். ஒன்று அடுத்து சிறிது வாட்டர், காவேரி ஆற்று தண்ணி ஊற்றுறேங்க. சமையல் எப்பயுமே ஆற்று தண்ணியில் போனீங்கன்னா அது ஒரு தண்ணி சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்க நீங்கள் முயற்சி. கொஞ்சமாக தண்ணி, தக்காளி அடி பிடிக்கிறது அதுக்கோசரம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற. நிறையா ஊற்றிட்டேன், நீங்கள் கம்மியாக ஊற்றிக்காங்க. தக்காளி வணங்க தண்ணி அதிகமாக ஊற்றினீங்கன்னா. இதை இப்படி போட்டு வணங்காமல் ஆட்டாமல் கம்மன் விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் 1 நேரத்தில் வணங்கிடும். அதனால் நம்ம தக்காளி வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் தக்காளி வணங்கிருச்சு, தக்காளி வணங்கிருச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு தான் செய்யுது, பரவாயில்ல. ஒரு 2 நிமிஷம் வணங்கினா வணங்கிடும். ஒரு புகை மூட்டமாக இருக்குது. ஓகே, தக்காளி நிறையா தெரியுதுன்னு பார்க்காதீங்க, இது கொஞ்சம் அதுக்கு மேலே நிறையா வேலையில் இருக்குல்ல. அடுத்து இங்கே புளி ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. இன்னும் குடம்புளி இருந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குடம்புளி இல்லை, அதனால் இது சாதா புளி தான், நம்ம நாட்டு புளி, தமிழ்நாட்டு புளி தான். குடம்புளி இருக்கிற டைமில் குடம்புளி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஜாம்பவான் சொல்லியிருக்காங்க. அந்த ஜாம்பவான் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. குடம்புளி இல்லாதனால இந்த புளி போடுறேன். கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. என்னடா கருப்பாக ஆயில் இன்ஜின் ஊற்றுன மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க, பழைய புளி அது அப்படி தான் இருக்கும், கருப்பாக இருக்குந்தாலும் புளி நல்லாயிருக்கும். இப்போ புளி ஊற்றி கொதிக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், கடலை கொஞ்சம் வேணுமா, கடலை தேங்காய் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்காங்க. நான் கடலை மட்டும்தான் ஊற்றுவேன். அதாவது கடலைனா அந்த கடலை மாவு பார்த்தீங்களா, இது நல்லாயிருக்கும் கடலை மாவு. நீங்கள் ஒரிஜினல் கடலை மாவு அந்த நந்தி பிராண்டடை போட்டிங்கன்னா கசக்கும். அது எதனாலேன்னு தெரில எனக்கு காரணம். ஒரு நாள் அது வேலை ஒரிஜினல்லையே போட்டதுனால கடலை மாவு கசக்குதான்னு தெரில. இது நல்லா இருக்குது. நம்ம கடலை மாவை இப்போ கரைச்சி ஊற்றிடுறோம். தேவையான அளவு கடலை மாவை கொட்டி கரைச்சி ஊற்றிக்கலாம். மீன் செத்து போய் கிடக்குது பாருங்கள் மக்களே. இப்போ கடலை மாவு கரைச்சாச்சு பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அது கரைஞ்சிரும். ஹீட் ஆனால் கரைஞ்சிரும். இப்போ கடலை மாவு ஊற்றிடலாம் வாங்க. கடலை மாவு ஊற்றியாச்சு. இன்னும் தேவையானாலும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் மீனை போடலாம். கொதிக்கிற அளவுக்கு பார்க்கலாம் வாங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு 2 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். பக்கத்தில் சாப்பாடு வச்சாச்சு. நடாலாம் அப்படி கிடக்குன்னு பார்க்காதீங்க, டப்பா கப்பாலாம். பேச்சுலர் சமையல் அப்படித்தான் இருக்கும். ரைட்டு, இது கொதிக்கிட்டோம். கொதிக்கிட்டோம்னு மீனை போடலாம். இந்த மீன் ரெடியாக இருக்குது, ஜிலேபி மீன். நானே ஆற்றுல போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னால் நம்ப போகிறீங்க, நான் பிடிச்சிட்டு வரல, வாங்கின மீன் தான். வாங்கின மீனுங்கிறத ஒருத்தர் கொடுத்துட்டு போனார். பாருங்கள் கலர் எப்படி இருக்கு, அப்படி இருக்கணும். இது நீங்கள் மசாலா ஆட்டி வச்சா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நல்லாயிருக்கும். பட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக, செலவு கம்மியாக, லோ பட்ஜெட் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, குழம்பு இது கொதிக்கிட்டும். அதுக்கப்புறம் 1 நேரம் வரைக்கும் கொதிச்சா தான் அந்த கடலை வாசம், நம்ம போட்ட தக்காளி வாசமெல்லாம் போகும், புளி வாசமெல்லாம். அதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஐயோ, மீன் போடலையா? மீன் போட்டதே மீன் குழம்பு ரெடி ஆகும், மறந்துட்டேன். மீன் இங்கேயே இருக்குது. இப்போ நம்ம மீனை போட போகிறோம். மீன் போட்டால் தான் மீன் குழம்பு ரெடி ஆகும். ரஜக்
ஒரே மீன் கூட நீந்தலை. அட மீன் செத்து போச்சு இல்லை. மீன் குழம்பு போட்டாச்சு. மீனை போட்டாச்சு. அப்படியே நம்ம அடுப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் மீன் உள்ளே நல்லா போய் இதாகும், மசாலாலாம் இறங்கி மீன் டேஸ்ட்டாக இருக்கும். மீனை உள்ளே திறத்தி விடலாம். உள்ள ரைட். ஓகே, ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் ஸ்லிம்லேயே இருக்கட்டும். அடுத்து மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த கேப்பில் உப்பு தேவை எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க. புளி எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு ரெடி. ஓகே, அடுத்து சாப்பிட்றதான். நல்லா மீன் இதாகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், கண் வெளியே வந்துருச்சு, இதில் மூக்கு வெளியே வந்துருச்சு, இதில் வாய் வெளியே வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, மீன் குழம்பு வந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இறக்கிடலாம். அடுத்து சாப்பிட்றதான். அவ்வளோதான் மக்களே, மீன் குழம்பு ரெடி. இதுக்கு மேலே எப்படி சாப்பிட்ணும் உங்களுக்கே தெரியும். ஓகே, ரைட். மக்களே வாங்க சாப்பிடலாம். மீன் பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது பெரிய மீன், இதுவும் நல்லாயிருக்கு. நீங்கள் மீன் வாங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன சைஸ் மீனாக வாங்குங்க. நீங்கள் மீன் பெரிய சைஸ் பெரிய மீனாகுன்னு நினச்சிங்கன்னா மீன் மசாலா உள்ளே இறங்காது. அது ஒரு டேஸ்ட் அன்லெஸ் டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். இப்போ சின்ன மீனாக வாங்கினே பாருங்கள், நல்லா உள்ள மசாலா இறங்கியிருக்கு. இப்போ அதோட இந்த பெரிய மீன் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் சிறு மீனாக வாங்க.